Hi, this is VR Ravi from Wealth Trader. Indicator series-ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டிகேட்டர் கில்ட்னர் சேனல். இந்த இண்டிகேட்டரை பத்தி டீடைலா பார்ப்போம் வாங்க. இந்த இண்டிகேட்டரோட ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். கில்ட்னர் சேனல்ல 3 லைன்ஸ் இருக்கும். மிட் லைன், அப்பர் லைன், லோயர் லைன். மிட் லைனுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 EMA 20 டேஸ் உடைய இல்லை 20 நம்பர் உடைய 20 கேண்டில் உடைய எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அப்பர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 20 EMI பிளஸ் 2 into ATR ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். லோயர் லைன் பார்த்தோம் அப்படின்னா 20 EMI மைனஸ் 2 into ATR. இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத நம்ம லைவா சார்ட்ல பார்ப்போம். கில்ட்னர் சேனல் அதனுடைய இன்புட் 22. இப்போ மிடில் இருக்க லைன் பார்த்தோம் அப்படின்னா 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அப்பர் லைனு 20 மூவிங் ஆவரேஜில் இருந்து 2 times ATR ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். லோயர் லைன் பார்த்தோம் அப்படின்னா 20 EMIல இருந்து 2 times ஆஃப் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச். கில்ட்னர் சேனலுக்கு செட்டிங்கு 20 தான் இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. 14 வைக்கலாம், 20 வைக்கலாம். நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோமா, பொசிஷனல் பண்ண போகிறோமா அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான டைம் ஃப்ரேமையும் செட்டிங்கும் நம்ம மாற்றிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா 2 விதமாக ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜில் இருக்கிறதுனால ப்ரைஸ் என்ன ட்ரெண்டில் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். செகண்ட் அப்பர் பேண்டும் லோயர் பேண்டும் ATR கால்குலேட் பண்ணுறதுனால ப்ரைஸோடைய வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். இதன் மூலயமா ஈஸியாக நம்ம கால்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். பையிங் செல்லிங் சிக்னல் ஈஸியாகவே நமக்கு இது கிடைக்கும். இப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அப்பர் பேண்டும் லோயர் பேண்டும் ரொம்ப கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கு, வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு புரிஞ்சுக்கலாம். இதுவே ப்ரைஸ் அப்பர் பேண்டுக்கும் மிட் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் உள்ள கேப்பு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்போ வாலட்டிலிட்டி அதிகமாகுதோ ப்ரைஸோடைய மூமெண்ட்டும் அதிகமாகும். ப்ரைஸ் மூமெண்ட் அதிகமாகும் போது அதை நம்ம ட்ரேடிங் டிசிஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். செகண்ட் கேரக்டரிஸ்டிக் ப்ரைஸ் மிட் பேண்டுக்கும் அப்பர் பேண்டுக்கும் உள்ளே டிராவல் ஆகும்போது இது அப் ட்ரெண்ட் ஆகவும், மிட் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் பிட்வீன்லேயே டிராவல் ஆகும்போது இது டவுன் ட்ரெண்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எப்போ அப்பர் பேண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ நம்ம ப்ரைஸ் புல்லிஷாக இருக்கு, வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். அதனால லாங் பொசிஷன் எடுக்கலாம். இதே ப்ரைஸ் எப்போ லோயர் பேண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அப்போ ப்ரைஸ் பீரிஷாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம செல்லிங் பொசிஷனும் எடுக்கலாம். செகண்டு எப்பெல்லாம் மிட் பேண்டை டச் பண்ணுதோ அதை நம்ம புல் பேக்காக எடுத்துக்கலாம். ட்ரெண்டோடைய புல் பேக்காக எடுத்துக்கிட்டு நம்ம பையிங் பொசிஷன் எடுக்கலாம். அப்பர் பேண்ட்ல இருந்து மிட் பேண்டுக்கு வந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகும்போது நம்ம பொசிஷன் எடுக்கலாம். டவுன் ட்ரெண்டில் மிட் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் இடையில ப்ரைஸ் ட்ராவல் ஆகும்போது எப்பெல்லாம் வந்து மிட் பேண்டை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுதோ அப்போயும் நம்ம செல்லிங் பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். தேர்டு 2 கில்ட்னர் சேனல் வச்சு கால்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது லோ வாலட்டிலிட்டி, இது ஹை வாலட்டிலிட்டி. ப்ரைஸ் எப்போ ஹை வாலட்டிலிட்டியை கட் பண்ணி வெளியே போகுதோ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம். ஹையர் வாலட்டிலிட்டியும் லோயர் வாலட்டிலிட்டிக்கும் பிட்வீனில் இருக்குது ப்ரைஸ் அப்படின்னா இது ரிவர்சல் ஆகிறதுனா வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தனியாகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவோம். இல்லை ட்ரேடிங் பண்ணுறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். தேங்க்யூ.